إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கனி மிகுந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கூறும் எச்சரிக்கைகள் என்ற தலைப்பினை பற்றி தொடர்ச்சியாக பல தகவல்களை நாம் அறிந்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கைகள் மனித சமுதாயத்திற்கு ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் அமைந்து வருகின்றது. அந்த வரிசையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மனிதர்களுடைய குணங்களை பற்றியும் அவர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லதை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், அருள் வளத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள், அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள், போற்றுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அருள் வளத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், வசதி வாய்ப்புகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவர் தேவைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் மார்க்கத்தை விட்டும் விரண்டு ஓடுகின்றார்கள். இதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஒமினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். மனிதர்களில் சிலர்கள் விளிம்பு ஓரத்தில் நின்று வணங்குகின்றார்கள், அல்லாஹ்வை வணங்குகின்றார்கள். ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி. அவர்களுக்கு ஏதாவது ஒரு நலவை நாடிவிட்டான் என்று சொன்னால், ஒரு நலவை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவர்கள் மன நிம்மதி அடைகின்றார்கள், அல்லாஹ்வை போற்றி புகழுகின்றார்கள். ஃபைன் அஸாபத்துஹு கைருன் இத்மஅன்ன பிஹி வைன் அஸாபத்துஹு ஃபித்னத்து இன்கலப அலா வஜீஹி ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা ذلك هو الخسران المبين. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தில் இருந்து விரண்டு ஓடுகின்றார்கள், திரும்பி விடுகின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். ذلك هو الخسران المبين. தெளிவான நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் செய்தான், பொருளாதாரத்தை கொடுத்தால், செல்வத்தை கொடுத்தால் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்கிறான், அல்லாஹ்வை புகழ்கின்றான். இன்னைக்கும் உலகத்தில் நம்ம பார்க்குறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக பெரிய ஒரு வீட்டை கட்டியிருக்கிறான் அல்லது உயர்தரமான வாகனத்தை வாங்கியிருக்கான் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு முன்னால் முகப்புல என்ன செய்வாங்க, எழுதுவாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, என் இறைவன் கொடுத்த அருள் கொடை இப்படின்னு எழுதுவாங்க. அதே போன்று வாகனத்தில் எழுதுவாங்க. ஏன் எழுதுறாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு அவ்வளோ அருள் செய்திருக்கிறான். அந்த மகிழ்ச்சியில் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், இது போன்று நடந்து கொள்கின்றான்.
அதே போன்று பொருளாதாரத்துல செல்வத்துல தாழ்ந்த நிலையில இருக்கிறான், அடிமட்டத்துல இருக்கிறான், அவன் குடிசையில வசிக்கக்கூடியவனா இருக்கிறான். அவன் இந்த மாதிரி எழுதுவானா? ஹாதா மின்பது ரப்பின்னு எழுதுவானா? எழுத மாட்டான். ஏன்? அதை புரிந்து கொள்வதில்லை. அல்லாஹ் அதிகமாக கொடுத்தால் ஒரு மனிதன் புரிந்து கொள்கின்றான், மார்க்கத்துல நிலையா இருக்கின்றான், உறுதியாக இருக்கின்றான். அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் புலம்புகின்றான், மார்க்கத்திலிருந்து விரண்டு ஓடுகின்றான். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான். சில மனிதர்கள் விளிம்பில் இருந்து என்ன செய்வார்கள்? ஓரத்திலிருந்து அல்லாஹ்வை வணங்குவார்கள். அந்த மனிதனுடைய இயல்பான ஒரு குணத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போறான், மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, எதுக்கு போறான்னு அவனுக்கு தெரியாது. அந்த இடத்துல வாசல்ல நின்றுக்குவான், யோசிப்பான், உள்ள போன நமக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? சாதகமா இருந்தா உள்ள போயிடலாம், பாதகமா இருந்தா அப்படியே ஓடி போயிடலாம், இப்படின்னு நினைக்கிறாங்களா? அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்தானா மார்க்கத்தில் நிலையா இருக்குது, இல்லையா அப்படியே விட்டுட்டு போயிடுறது. அப்ப இந்த மாதிரி குணம் இருக்கக்கூடாது. இது யாருடைய குணம் என்று சொன்னால் இறை மறுப்பாளர்களுடைய குணம் தான் இதை மாதிரி இருக்கும். இறை மறுப்பாளர்கள் தான் இப்பெல்லாம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் காலத்துல மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இடத்திலும் மதீனாவில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர் இடத்திலும் தான் இது போன்ற குணங்கள் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சில மனிதர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்க வைத்திருக்கக்கூடிய கால்நடைகள் இருக்கின்றன, ஆடு மாடு ஒட்டகம், இதுவெல்லாம் குட்டி போடுமா. குட்டி போட்டு விட்டால் அவர்கள் நினைப்பார்கள்னா, அல்லாஹ் நமக்கு ரொம்ப அருள் செஞ்சிட்டான், இது நல்ல ஒரு மார்க்கம்தான், நம்ம வந்த நேரம் இப்படி அல்லாஹ் நமக்கு செழிப்பை வாழி வாழி வழங்கிறான், ஆடு மாடுலாம் குட்டி போட்டு நம்ம செழிப்பா இருக்கிறோம், பரவாயில்ல, நல்ல மார்க்கத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்பார்களாம். அதே போல இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகு சில மனிதனுடைய மனைவிமார்கள் பிள்ளை பெற்றெடுப்பார்களாம். அதுவும் ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை பெற்று எடுத்துட்டால் மகிழ்ச்சி அடைவார்களாம். அல்லாஹ் ரொம்ப நமக்கு அருள் செஞ்சிருக்கான், பரவாயில்ல, நம்ம வந்தது சரியான மார்க்கத்துக்கு தான் தேர்வு செஞ்சு தான் வந்திருக்கோம் அப்படின்னு என்ன செய்வார்கள்? நினைப்பார்கள். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு வந்த பிறகு அவருடைய கால்நடைகள் குட்டி போடவில்லை என்று சொன்னால், அவங்க மனைவிமார்கள் ஆண் பிள்ளை பெற்றெடுக்கல் என்று சொன்னால் மார்க்கத்தை குறை சொல்றது, இது நல்ல மார்க்கம் கிடையாது, சரியான மார்க்கம் கிடையாது, நான் தெரியாம வந்துட்டேன், வந்த வழியின் பக்கம் அவர்கள் திரும்ப போய் விடுவார்கள். இது யாருடைய குணம் என்று சொன்னால் இறை மறுப்பாளருடைய குணம். இந்த ஒரு செய்திக்காக வேண்டிதான், இந்த ஒரு செயலுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தையே இறக்குறான். மனிதர்கள் ஓரத்தில் நின்று விரும்பில் இருந்து என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை வணங்குவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நலவை நாடி விட்டான்னு சொன்னா நிம்மதி அடைவாங்க. பரவாயில்ல, நம்ம நல்லா தான் அல்லாஹ் நம்ம வச்சிருக்கான். அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்துட்டான்னு சொன்னால் அதுல இருக்க மாட்டாங்க, அப்படி ஓடி போயிடுவாங்க. இந்த செயலுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனத்துடைய பின்னணி இதுதான். அடுத்து இன்னொரு நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நடக்குது. அதாவது மக்காவிலிருந்து ஒரு மனிதர் என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு வராரு. மதீனாவுக்கு வந்த பிறகு மக்கா மாதிரி இல்லை மதீனா, அவருக்கு அந்த ஊர் செட் ஆகல, இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒப்பந்தம் செய்கிறாரு, உடன்படிக்கை எடுக்கிறாரு, உடன்படிக்கை உறுதி பிரமாணம் எடுக்கிறாரு. என்ன உறுதி எடுக்கிறான்னு சொன்னா, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், உங்களை இறை தூதராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உங்களுடைய கொள்கை உங்களுடைய சித்தாந்தம் நீங்கள் என்னென்ன சொல்கின்றீரோ அதையெல்லாம் நான் ஏற்று கட்டுப்படுகின்றேன் அப்படிங்கிற ஒரு உறுதி பிரமாணம் எடுக்கிறாரு, உறுதிமொழி எடுக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு கடுமையான ஒரு நோய் தொற்று ஏற்படுகின்றது. அந்த நோயினால் அவர் தாங்க முடியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இத்தனை நாள் நல்லதான இருந்தோம், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நமக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, இது சரியில்லை, நம்ம வந்த மார்க்கத்தின் பக்கமே, நம்ம வந்த வழியின் பக்கமே போயிடலாம், பழைய மார்க்கத்துக்கே போயிடலான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த மனிதர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சேன், இஸ்லாத்துக்கு நான் வரேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்பந்தம் செய்த அந்த ஒப்பந்தத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன்,
அந்த ஒப்பந்தத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனிடத்தில் ஒப்பந்தம் செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை முறிப்பதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் நேரடியாக சொல்றது. இன்னைக்கு அதே மாதிரிலாம் இன்னைக்கு கிடையாது. ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு என்ன சொல்கிறோம், நாளைக்கு தரோன்னு சொல்கிறோம். நாளைக்கு போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சும்மா சொல்கிறது தான், அதை அப்படியே நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு உடன்படிக்கை எடுப்பார்கள் ஆனால் அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்காக வேண்டி பல்வேறு தியாகங்களும் செய்திருக்கிறார்கள். நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அப்போ அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் அந்த ஒப்பந்தத்தை, அந்த உடன்படிக்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெருசாகவே எடுத்துக்கலை. போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. திரும்பவும் என்ன செய்யறாரு, கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு வராரு. திரும்பவும் கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கடுமையான வியாதி இருக்கின்றது, என்னால் தாங்க முடியல. நான் ஏதோ இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு இது போன்ற ஒரு தொற்று வந்து விட்டது போல தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் பழைய மதத்துக்கு நான் போயிடுறேன். நான் எங்கேருந்து வந்தானோ அந்தே போயிடுறேன் அப்படிங்கிறாரு. அதுவும் நபிகள் நாங்கள் கண்டுக்கலை. 3வது தடவை வர நம்ம கண்டுக்கவே இல்லை. அந்த மனிதன் செய்த பழைய மதத்துக்கு போகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களிடத்தில் சொல்கின்றார்கள், இந்த மதீனாவில் சில நிகழ்வுகள் நடக்குது. மதீனாவில் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற. என்ன நிகழ்வு என்று சொன்னால், மதீனாவை பொறுத்த வரைக்கும் அதாவது கெட்டவர்களை வெளியேற்றிவிடும், கழிவுகளை வெளியேற்றிவிடும், தூய்மையானவர்களை மட்டும்தான் வச்சிருக்கும் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்துல சொல்கின்றார்கள். அடுத்து சில உதாரணத்தையும் சொல்றாங்க. இப்போ கொல்லப்பட்டவர்களை இரும்பை உருக்குவாங்க, தீயில காட்டி உருக்குவாங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த துருவெல்லாம் என்ன செய்யும், எடுத்துடும், தூய்மை ஆக்கிடும். அதே போல் இந்த மதீனா இருக்கின்றதே, மதீனா நகரம் தூய்மை, அதாவது கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன நினைச்சு வராருன்னா, அதாவது இஸ்லாத்துக்கு இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம செழிப்பா இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. ஆனா அப்படி கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மார்க்கத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். நீங்க பல உலகத்துல பல மதங்களை நீங்கள் பார்க்கலாம். எல்லா மதத்தவர்களும் தங்களுடைய மதத்தின் பக்கம் அழைக்கின்ற பொழுது எப்படி அழைப்பார்கள், உலக ஆசைகளை காட்டி தான் அழைப்பார்கள். இன்னைக்கும் பார்க்குறோமா இல்லையா, எங்க மதத்துக்கு நீங்க வந்துருங்க, உங்களுக்கு கண்ணு குருடா இருந்தால் உங்களுக்கு பார்வை வந்துடும், செவிடா இருந்தால் நல்லா கேட்கும், உங்களுக்கு உடல்ல என்ன ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அது சரியாகிடும், உங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகின்றதா அதில் லாபத்தை எட்டலாம், நஷ்டம் வராது, உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இப்படியே உலக ஆசையை காட்டியே என்ன செய்வாங்க, ஆள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இது இஸ்லாத்தை தவிர பல மதங்கள் இப்படி தான் இருக்குது. எல்லா இடங்களும் அப்படி தான் பார்க்குறோம். எங்கள் மதத்துக்கு வந்துருங்க, நீங்கள் செழிப்பாக இருக்கலாம், வீடு வாசல் கட்டலாம், வியாபாரம் பெரிய பெரிய அதாவது கார்லாம் வாங்கலாம், பங்களா, இப்படி என்ன செய்ய உலக ஆசைகளை காட்டி தங்களுடைய மதத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அப்படியா? இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. இஸ்லாத்துக்கு ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுக்கு நன்மையும் நடக்கும், அல்லாஹ் அருள் வளத்தையும் கொடுப்பான், அதே நேரத்தில் கஷ்டத்தையும் கொடுப்பான், சோதனையும் கொடுப்பான். ஆனால் வாழ்க்கை முழுக்க சோதனை என்று இருக்காது. அதாவது அருள் வளத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். மார்க்கம் அப்படித்தான் சொல்கின்றது. திருமறை குர்ஆனில் நீங்க பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஆசை வார்த்தைகளை காட்டவில்லை, உலகத்தினுடைய இன்பத்தை காட்டி இஸ்லாம் சொல்லவில்லை. இந்த உலகம் அற்பமானது, ஏமாற்றும் வசதி கொண்டது, இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் இருக்க முடியாது, உலகத்துல கஷ்டம்தான், உலகத்துல துன்பம்தான், இப்படிதான் வாழும். ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டான்னு சொன்னால் இந்த உலகத்துல நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, இந்த உலகத்துல சொகுசான வாழ்க்கை கிடையாது, மறு உலகம் ஒன்று இருக்கின்றது, அதில் தான் நிரந்தரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கின்றானா இல்லையா, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் உலகத்தில நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும். ஒரு மனிதன் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வானேயானால் மறுமையில அவனுக்கு தண்டனை கிடையாது, அவனுக்கு நரகம் கிடையாது, அவனுக்கு சொர்க்கம்.
மறுமையில் தான் சிறந்த வாழ்க்கை இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துல ஒரு மனிதனை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்ற போது உலக ஆசைகளை பற்றி சொல்லவே இல்லை. உலகத்துல எந்த விதமான இன்பங்களும் உனக்கு கிடைக்கும், உலகத்துல இன்பமாவே வாழ்ந்து கொண்டிருப்பாய், உனக்கு கஷ்டமே வராது என்ற ஒரு உத்தரவாதத்தை தருவதில்லை. ஆனா மற்ற மதங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த மதத்துக்கு வந்து சொன்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம், உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும் இப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறேன். அப்ப இந்த மாதிரியான ஒரு பண்பு என்ன செய்யக்கூடாது, ஒரு மூமின் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. இயற்கையா மனிதனிடத்தில் இப்படிப்பட்ட பண்பு தான் இருக்கும். நல்லா இருந்தோம்னா அந்த மார்க்கத்துல இருக்கிறது, அந்த மதத்துல இருக்கிறது. நம்ம நல்லா இல்லை, கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருதுன்னா அதை விட்டு ஓடி போயிருது. இது மனிதனுடைய இயல்பான ஒரு குணம். இந்த குணம் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅம்மல் இன்சானு இதா மபுதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுத்து சோதனைக்கு பிறகு அவனுக்கு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கின்றான், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கின்றான், செல்வத்தை கொடுக்கின்றான், பணத்தை கொடுக்கின்றான். அப்ப அவன் சொல்றான், என்ன அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான், என்ன அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான், சோதனை கொடுத்தாலும் எனக்கு செல்வத்தை அல்லாஹ் தந்துட்டான், நம்ம சமூகத்துல என்ன ஒரு கண்ணியமான ஆளா வச்சிருக்கான், இப்படி மனிதன் சொல்கின்றான். சில மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை கொடுத்து ஒரு நெருக்கடியை கொடுப்பானேயானால் அல்லாஹ் என்ன இழிவுபடுத்திட்டான், இப்படி என்ன செய்யலாம் மனிதன் பேசுகிறான். அப்போ நல்லா இருந்தால்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கணுமா, இல்லைன்னா இருக்கக்கூடாதா? இந்த உலகத்தில் என்பது நிரந்தரம் அல்ல. அதாவது அல்லாஹ் வந்து என்ன செய்வான், சில இந்த மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு சில மனிதனுக்கு வாரி வழங்குவான், அருள் வளத்தை கொடுப்பான், சில மனிதனுக்கு குறைத்து கொடுப்பான், சில சோதனைகள் கொடுப்பான், சில நெருக்கடிகள் கொடுப்பான். அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஒவ்வொரு மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எல்லா மனிதனுடைய நிலைகளும் இப்படித்தான் இருக்கின்றது. செழிப்பா இருந்தா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது, ஒரு மூமின்கிட்ட இருக்கக்கூடிய இது போன்ற பண்புகள் இருக்கக்கூடாது. ஒரு மூமின் இடத்துல இதை போன்ற பண்புகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் பொருள் காசுக்கு செல்வத்துக்கு உயர்தரமான ஆடைக்கு அடிமையாகி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அழிவுதான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தானா மகிழ்ச்சி அடைகின்றான், பொருந்தி கொள்கின்றான். அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான், நிராசை அடைகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்போ இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்று இந்த வசனத்திலே எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல அருள் புரிவானாக. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி